Hi students, this is Priya. Welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எக்ஸசைஸ் 11.1 ஓட கொஸ்டின் நம்பர் 9 பார்க்க போறோம். இந்த சாப்டர் இந்த எக்ஸசைஸ்க்கான கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, a brooch is made with a silver wire in the form of a circle with diameter 35 mm. The wire is also used in making 5 diameters which divide the circle into 10 equal sectors. Find the total length of the silver wire required. The area of each sector of the brooch. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் ஒயர் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த சர்க்கிள் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, 5 டயாமீட்டர்ஸ் வந்து உள்ள அதாவது இந்த செக்டாராக பிரிக்கிறதுக்கு ஒயர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒரு செக்டார் பிரிச்சிருக்காங்க, இங்கே ஒன்று பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கு யூஸ் பண்ண ஒயருக்கு எவ்வளோ ஆச்சுன்னு சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா ஒரு 5 டயாமீட்டர் ஒயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எத்தனை செக்டார், 10 செக்டாராக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, டோட்டல் லென்த் ஆஃப் த சில்வர் ஒயர் ரெக்வயர்டு, இதான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் லென்த் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் லென்த் அப்படின்றதோட ஃபார்முலா என்ன நம்மளுக்கு, ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிளுக்கு லென்த் அப்படின்னாலே என்ன அர்த்தம், நம்மளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்றது என்ன அர்த்தம், 2πr ப்ளஸ் அதுக்கு மட்டும்தான் ஒயர் யூஸ் ஆச்சா, நடுவில் இங்கே பிரேக் பண்ணியிருக்காங்க இல்லையா செக்டாரா, அதுக்கு ஒரு 5 டயாமீட்டர்ஸ் யூஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ 2πr ப்ளஸ் 5 டயாமீட்டர்ஸ். இப்போ 2 இன்ட்டு பையோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், 22/7 தெரியும். 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து 35 mm அப்படின்னா நம்மளுக்கு ரேடியஸ் என்னது 35/2 அப்படின்னு தெரியும். ஸோ 35/2 ப்ளஸ் 5 இன்ட்டு டயாமீட்டர் எவ்வளோ 35. ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணுங்க, 2 22 7 இருக்கு இல்லையா. ஸோ 7 எத்தனை டைம்ஸ் வரும், 7 5 டைம்ஸ் வரும், 2 கட் ஆகிடும். இப்போ 22 இன்ட்டு 5ன்றது என்ன, 110 ப்ளஸ் 5 இன்ட்டு 35. 5 இன்ட்டு 35 எவ்வளோ வரும் நம்மளுக்கு, 175. அப்போ 110 + 175 எவ்வளோ, 285 மில்லிமீட்டர். ஏன் இங்கே ஸ்கொயர் போடல, பிகாஸ் இது வந்து லென்த், ஏரியா வரும்போது தான் ஸ்கொயர் போடணும். ஸோ இப்போ என்ன அர்த்தம், 285 மில்லிமீட்டர் தான் நம்மளுக்கு என்னது டோட்டல் லென்த் ஆஃப் சில்வர் ஒயர். இப்போ அதே மாதிரியே நெக்ஸ்ட் பாருங்க, ஏரியா ஆஃப் ஈச் செக்டார், அதாவது இப்போ இங்கே வந்து 10 செக்டாராக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஒரு செக்டாருடைய ஏரியா மட்டும் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன நமக்கு, தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு πr². இதுதான் ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலாவா. பட் நமக்கு என்ன தெரியணும், ரேடியஸ் வந்து 35 mm தெரியும், பட் தீட்டா என்ன பண்ணும் தெரியல இல்லையா. ஸோ தீட்டாவை எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு கம்ப்ளீட் ஆங்கிள் அப்படின்றது நம்மளுக்கு என்ன அர்த்தம், 360 டிகிரி. ஸோ இப்போ 360 டிவைடட் பை நம்மளுக்கு எத்தனையா பிரிச்சிருக்காங்க, இங்கே 10 ஈக்குவல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ 360/10 கட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 36. அப்போ நம்மளுக்கு தீட்டான்றது என்ன அர்த்தம், 36 டிகிரி தான் நம்மளுக்கு என்னது தீட்டா. அதாவது ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் 360னா நம்மளுக்கு ஒன்று எவ்வளோ 36 டிகிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன, ஒரு செக்டாரில் டிகிரி வந்து 36 தெரிஞ்சிருச்சு, அண்ட் ரேடியஸ் எவ்வளோ தெரியுது, 35 மில்லிமீட்டர் தெரியுது. இப்போ இதை வச்சு இது சப்ஸ்டியூட் பண்ணுவோமா, தீட்டா பாருங்கள், இப்போது 36 டிவைடட் பை 360 இன்ட்டு பை என்னது 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன சொன்னேன் 35/2 இன்ட்டு 35/2. ஸோ இப்போ இதை கட் பண்ணுங்க, இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், ஆக்சுவலாக 36 வந்து 10 டைம்ஸ் வரும், அண்டு 7 என்ன வரும் 5 டைம்ஸ் வரும், 2ஆல் கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 11 டைம்ஸ் வரும், அண்டு 5 கட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ மீதி என்ன இருக்குது, 11 இன்ட்டு 35, டினாமினேட்டரில் என்ன இருக்குது நம்மளுக்கு 4 இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 11 இன்ட்டு 35. இதை நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், எனி நம்பர் மல்டிப்ளை வித் 11 பண்ணும்போது என்ன வரும், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் அப்படியே எழுதிக்கணும், சென்டரில் இந்த 2 நம்பரும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இப்போ 3 அப்படியே எழுதிட்டு 5 அப்படியே எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 385. ஸோ இப்போ ஒரு நம்பரை பார்த்தவொடனே என்ன சொல்லிடலாம், 11 மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ 385 டிவைடட் பை 2 2s are 4. அப்போ 385/4 மில்லிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்னது நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ஈச் செக்டார்ன்றது இதுதான். ஸோ இப்போ இதோட இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் 10th சம் பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.